இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி எல்லாமே பறந்து போயிடும் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா. வாங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 கிராம் கருப்புளுந்து, 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு, தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கோம் தேவையான அளவுக்கு. இப்போது வாணலில் நம்ம கருப்புளுந்தை சேர்த்து இதை திட்டமான சூடில் வறுத்தெடுத்துப்போம். வறுத்தெடுத்து ஒரு தட்டில் ஷிஃப்ட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. கூடவே நம்ம வந்து சுக்கு, ஏலக்காய் பொடியை சேர்த்து வறுத்தெடுத்து அதே தட்டில் ஷிஃப்ட் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்து அது கூட 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றின பிறகு என்ன நல்லா கரைச்சி எடுத்து இதை அடுப்பில் வச்சு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து சுண்டை காய்ச்சி இது கூடவே வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் துருவில் மேலே தூவி விட்டு இறக்கி இதை டம்ளரில் ஊற்றி தேங்காய் துருவில் மேலே தூவி குடிச்சிங்கன்னா நம்ம சந்திரா சஞ்சரப்பட்டி ஸ்டைலில் உளுந்தங்கஞ்சி ரெடி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாமே பறந்து போயிடும் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா.